வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கி பிள்ளையாரப்பன் எதை எழுதி போட்டிருக்கிறார்? இந்த பிள்ளையார் பெட்டியிலே ரொம்ப பேர் கேட்பாங்க, பிள்ளையார் பட்டி தெரியுங்க, இது பிள்ளையார் பெட்டிங்க. இப்படி ஒரு டாப்பிக்கா, லட்டு மாதிரி. ராமாயண பழமொழிகள். ராமாயணத்தில் கதை இருக்குது, ராமருடைய கதை. ஆனால் ராமாயணத்தில் பழமொழிகள் இருக்கா அப்படின்னா, அதிலேருந்து எடுத்த பழமொழிகளை நம்மளுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நிறையா நாம் பயன்படுத்துகிறோம். பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, அதென்னது அனுமார் வால் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது அப்படிம்பாங்க. எதை அப்படின்னா, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே முடியாமல் நொய் 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 நொய்னு இழுத்துக்கிட்டே இருந்தா போப்பா அனுமார் வால் மாதிரி அது நீண்டுக்கிட்டே போகுது. அப்போ அனுமாருடைய வால் எப்படி நீண்டுக்கிட்டே போச்சுங்கிறத இந்த ராமாயணம் அந்த கதையில் காட்டுதில்ல, அதைத்தான் அப்படி ஒரு பழமொழியாக சொல்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டாக்க, அனுமார் லங்கைக்கு போயிருக்கிறாரு, சீத்தை அம்மாவை பார்த்தாரு, கணையாழியை கொடுத்தாரு. ஆனால் அவர் இந்த இலங்கையில் கொஞ்சம் அப்படி சுற்றி பார்க்கலான்னு அந்த வனத்துக்குள்ளே போன போது ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித் அவரை வந்து அப்படியே அவரை கட்டி போட்டு அரண்மனைக்கெல்லாம் இழுத்துன்னு போகும்போது ஒன்று சொல்கிறான். ராவணன் என்ன சொல்கிறான்னா, ஏய் என்னடா குரங்கெல்லாம் அழைச்சின்னு வந்திருக்க அப்படின்ன பொழுது அவனுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு பார்த்தாரு. அப்போ இந்த குரங்கனுடைய வாலில் தீயை வைத்து கொளுத்தவும் அப்படின்ட்டார். காரணம் என்னன்னு கேட்டால், தூதனை கொல்லக்கூடாதுங்கிறது அந்த காலத்தில் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம். அவருடைய வாலில் தீயை வச்சாங்க. ஆனால் அந்த தீ வைக்கிறதுக்கு முன்னாலேயே கொப்பரையில் எண்ணெய் கொண்டாந்தாங்க, துணி கொண்டாந்தாங்க. அவருடைய வாலை சின்னதாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இப்படி தோச்சாங்க பாரு, அவ்வளோ நீளம். அப்புறம் ஏய் நீ ஓடுறா அங்கே போய் வைடான்னு சொல்லிட்டு இந்த வாலே அவ்வளவு நீளமாச்சான். அவள் ஒத்தராலே அதை பிடிக்கவே முடியல. கடைசியில் ஒரு 10 பேராக சேர்ந்து அந்த வாலில் ஒரு துணி பந்தத்தை கட்டி தீயை பற்ற வச்சாங்க. அவ்வளோ பெருசாக அவர் இந்த வால் நீண்டது என்ன நல்லதாக போச்சு தெரியுமா? இருந்த இடத்துல இருந்தே இலங்கையை பூரா சுட்டுட்டார். அப்புறமா அவருக்கு தோணுச்சு, அட்டாடாடாடா, அசோகவனத்தில் அம்மா இருக்கிறாங்களே, அங்கெல்லாம் போயிருக்குமோ நெருப்பு அப்படின்னு யோஜனை பண்ண பொழுது, அவர் கை கும்பிட்ட பொழுது அம்மாவே அங்கே சீதா அம்மாவே அவருக்கு தெரிஞ்சு, ஆபத்தொன்றுமில்லை மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அவருக்கு நிம்மதியாக போச்சு. இன்னும் ஒரு தரம் என்ன ஆச்சு, ராமருக்கு தூதனாக அனுமார் போயிருந்தார் ராவணனுடைய சபைக்கு. போன போது ஒரு தூதனுக்கு எப்படி மரியாதை தரணும்? ஐயா வாங்க உட்காருங்க, என்ன சொன்னார் உங்கள் அரசர் அப்படின்னு கேட்கணும்ல. அவரை நிற்க வச்சே பேசிகிட்டு இருந்தான். பார்த்தார் அனுமார். என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய வாலை நீட்டி அதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டா இந்த ஸ்ப்ரிங் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அவன் மேலே அப்படி இப்படி அப்படி 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 சுற்றி ராவணனுடைய அந்த சிம்ஹாசனத்துக்கு மேலே உயரமாக உட்காந்து அப்படி பார்த்தாரான் ராவணனை. என்னப்பா சொல்கிற அப்படின்னு. அப்போ தான் அவன் நினச்சானா, இது என்னது இப்படி இப்படி பண்ணுற குரங்கா இருக்குன்னுட்டு. அவன் சிவனுடைய அம்சங்கிறது ராவணனுக்கு தெரியலை. ஆக மொத்தம் அந்த அனுமாருடைய வால் நீண்டது 2 விஷயத்திற்காக. ஒன்று, தீ வச்சான் எனிமிகளுக்கு, அதாவது பகைவர்களுக்கு தீ வைத்தான். இன்னொன்று, பகைவனுடைய கர்வத்தை அழித்தான். அதுபோல் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே நீண்டுக்கிட்டு போச்சுன்னா முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அதுவும் இந்த பழமொழியை சொன்னான். அடுத்து இன்னொரு பழமொழி இருக்குது, ராமபாணம் பட்டு உருவினார் போல. கேட்டிருக்கீங்களா? ராமபாணம் என்ன செய்யும்னாக்க, ஒரே ஒரு பானம் தான் எடுப்பார். அது நீங்கள் என்ன இலக்க சொல்கிறீங்களோ அது போய் சேர்ந்துடும். அது அப்படியே கரெக்டாக அங்கே போய் தச்சிட்டு தான் வரும். இது எப்படி நடந்ததுன்னா, சுக்ரீவன்கிட்ட அனுமார் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைச்சிட்டு வந்து, இன்னார் தான் இவருடைய மனைவியும் யாரோ அபகரிச்சுட்டு போயிட்டாங்க, ஓ மனைவியை வாலி எடுத்துன்னு போயிட்டான், உங்கள் 2 பேருக்கும் ஒரே நிலைமை, ஒருத்தருக்கொத்தர் ஹெல்ப்பாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு சக்கியம் பண்ணி வச்சார். சக்கியம் அப்படின்னாக்க நட்பை தீயை பற்ற வச்சு தீ அக்னி சாட்சியாக சக்கியம் பண்ணி வச்சார். அப்போ சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம்,
இந்த வாலி ரொம்ப பலசாலியாச்சே, எனக்கு இவரால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? வாலி போட்ட அடியில் தானே நான் பயந்து போய் இப்படி வந்திருக்கேன். இவன் என்னமோ சின்ன ஒரு மனித நாட்டம் இருக்கிறாரு, இவருக்கு என்ன பலம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட சொல்கிறாராம். அதுவும் அங்கே இருக்கு பாருங்க, அது துந்துபின்னு ஒருத்தருடைய ஒரு ஒரு அரக்கனுடைய எலும்பு. இதை நகர்த்தவே முடியாது. வாலியோடு அப்படி சண்டை போட்டிருக்கான் எல்லாம் சொன்ன உடனே ராமர் கால் கட்டை விரல்னால அந்த அந்த எலும்பை அப்படி தள்ளினாராம். அது எத்தனையோ யோஜனை தூரம் தள்ளி போய் விழுந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் போச்சு. இருந்தாலும் எனக்கு இவருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு எப்படி சொல்கிறதுன்னதுக்கு, அதுவும் அங்கே ஒரு 7 மரங்கள் தெரியறது பாருங்க ஒரே வரிசையில். அதை உங்களால் ஒரே பானத்தினால அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ராமருக்கு முடியாது. அவர் எடுத்தார் 7 மரங்களை ஒரே பானத்தினால் அப்படியே இப்படி 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 அந்த 7 மரங்களையும் துளைத்து போயிடுது அந்த அம்பு. இந்த பொழுதுதான் அவன் நம்பினான். அப்போ அதை எதுக்கு ராமபாணம் பட்டு உருவினார் போல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு 2 எடுத்துக்கலாம். ஒன்று, சுக்ரீவனுக்கு அவர் எப்படி தன்னுடைய திறமையை, நீ பயப்படாதரா நான் இருக்கேன் அப்படிங்கிறத பாணத்தினால் சொன்னார். ராமபாணம்ங்கிறது ஒன்று, பட்டு உருவினார் போல அப்படின்னா நம்மளுடைய பட்டு புடவையெல்லாம் இப்போல்லாம் அந்த பூச்சியை நான் ஜாஸ்தி பார்க்கல. ராமபாணம்னு ஒரு பூச்சி இருக்கும், அதுக்கு இங்கிலீஷில் சில்வர் ஃபிஷ் அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் மர பீரோவில் பட்டு எல்லாம் அடுக்கியிருப்பாங்க. அந்த பட்டு புடவையில் ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் அப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு பொத்தல் போட்டிருக்கோம். அந்த பொத்தல் நேராக போய் அந்த புடவை அப்படி மடிப்போடு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வரைக்கும் அப்படியே பொத்துருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு மீன் மாதிரி வெள்ளையாக ஒரு வெள்ளி மீன் போல் அப்படியே ஒரு குட்டி குட்டி குட்டியாக ஒரு பூச்சி போகும். அது பேர் தான் ராமபாணம்னு பேர். ராவணன் பூச்சி நாங்கள், அது ராவணன் இல்லை, ராமபாண பூச்சி. ராவணன் பூச்சின்னா அதுக்கு 10 தலையில் இருக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. ராமபாணம் எப்படி ஒரு 7 மரங்களை துளைத்ததோ அதுபோல் பட்டுப்புடவையில் மேலே தொலை போட ஆரம்பித்து ஒரே ராத்திரியில் தர்றன்னு நேராக போய் அந்த புடவையை பொத்துரும். அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கரெக்டாக இருக்கும், இடைவெளி ஒரு இடத்துலையும் அப்படியே பொத்தல் இருக்கும். ராமபாணம் போலவே துளைக்கக்கூடியது ஒரு பூச்சி. அப்போ ராமனுக்கு ஈக்குவலாக ஒரு பூச்சி இருந்திருக்குன்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இந்த பழமொழியெல்லாம் பொய் இல்லை. எங்கேயோ ராமாயணத்திலேருந்து ஒன்றை எடுத்து எப்படி கொண்டாந்து சேர்க்குறாங்க பாருங்கள். ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, சீதைக்கு எங்கே ராமர் இருக்காரோ அந்த இடம்தான் அவளுக்கு அயோத்தின்னு அவ சொல்லலை. ராமர் கடைசியில் ஆட்சியெல்லாம் முடிஞ்சிட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போகணும், அதாவது எந்த ஒரு அவதாரமாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா, அதற்கு முன்னாலேயே லக்ஷ்மணன் சென்று விடுகிறார். இப்போ ராமர் என்ன பண்ணுறார், சரையூ நதிக்குள்ளே நான் இறங்கி ஜல சமாதி ஆக போகிறேன், ஜலத்தில் மூழ்கி நான் என்னுடைய உயிர் தியாகம் செய்ய போகிறேன், யாரெல்லாம் வரீங்களோ வாங்கோ அப்படின்னு கேட்டபோது ஹனுமார் சொன்னாராம், நான் வரல. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்களாம், ராமன் இருக்கிற இடம் தானேப்பா அயோத்தி, அவன் ஜலத்தில் இருந்தால் அந்த ஜலம்தான் எங்களுக்கு அயோத்தி, அவன் முக்தி அடைஞ்சால் நாங்களும் கூட போயிடுவோம், எங்களுக்கு அதுதான் அயோத்தி, அவன் எங்கே இருக்கானோ அதுதான் அயோத்தி, ராமன் இருக்கும் இடமே அயோத்தின்னு சொன்னால் இது அனுமார் நான் வரலன்ட்டாரு, சீதை சொன்னதும் இல்லை, அந்த மக்களுடைய வார்த்தை. அதனால தான் இன்றைக்கி இன்றளவும் நிற்கிறது, ராமன் இருக்கும் இடமே அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமரோடு சேர்ந்து அவங்களும் சரையூ நதியில் முழுகினாங்களாம். சரி, அப்போ அனுமார் மட்டும் ஏன் போல அப்படின்னா அவர் சொன்னாராம், எங்கே ராமநாமம் ஒலிக்கிறதோ பூலோகத்தில் அதை கேட்டுக்கிட்டு நான் இங்கேயே இருக்கேன், நான் உங்களோட வந்தேன்னாக்கா வைகுண்டத்துக்குள்ளே வரணும், எனக்கு வேண்டாம், இங்கே பூலோகத்தில் எங்கே ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் போய் உட்காந்து அந்த ராமநாமத்தை ரசிக்கிறத விட எனக்கு இதுதான் அயோத்தின்னு அவர் சொன்னதாக ஒரு சொல்லு உண்டு. இதில் இன்னொரு பழமொழி ராமாயணத்தில் சொல்லுவாங்க, ராம லக்ஷ்மணர்களைப் போல இசைந்திருக்கிறது அப்படின்னுட்டு. அது எப்படி இப்போ நம்ம பழமும் சுவையும் போல கண்ணும் மணியும் போல அப்படியெல்லாம் சொல்கிறோமே,
அதுபோல இணை பிரியாமல் இருப்பதற்கு ராமனையும் லக்ஷ்மணரையும் சொல்கிறாங்க. காரணம், ராமர் காட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே முதல் ஆளாக நானும் வரேன்னு வந்து நின்னவர் தம்பி. அவரை கண் போல காப்பாற்றுறதுக்காகத்தான் நீ பிறந்திருக்கேன்னு அவனுடைய தாயார் சுமித்திரை சொன்னான்னா எப்பேற்பட்ட தாயாக இருக்க முடியும் இல்லையா? ஆக மொத்தம் எல்லா காலகட்டத்திலையும் ராமர் தூங்கினா கூட அவர் தூங்காமல் கண்முழித்து கொண்டே இருந்திருக்கார். இந்த 14 வருடமும் தூங்காத ஒரு தம்பி. இந்த தூங்காதே தம்பி தூங்காதே நம்ம இன்னைக்கு பாடுறோம், அன்னைக்கு அவர் தூங்கவே இல்லை, 14 வருஷமும் தூங்கலை. ஆனால் இங்கே ஒரு சின்ன உபகதை சொல்லியே ஆகணும். இவர் தூங்காத தூக்கத்தெல்லாம் சேர்த்து வச்சு அவருடைய மனைவி ஊர்மிளா அங்கே தூங்கினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மேலெழுந்த வாரியாக பார்த்தா, அப்பாடா கணவன் காட்டுக்கு போயிருக்கான், நான் நிம்மதியாக தூங்குறேன்னு அவள் தூங்கலை. எனக்கு தெரியும் என்னுடைய கணவர் கொஞ்ச நேரம் கூட கண்ணை மூட மாட்டார், ராமரையும் அண்ணி சீதையையும் அப்படி பார்த்துப்பார். அவர் தூக்கமில்லாமல் இருந்து தவிக்கக்கூடாது, அந்த தூக்கத்தை எல்லாம் எனக்கு கொடுன்னு அவ வரம் வேண்டி வாங்கினா தவிர விழித்திருந்தால் நான் அவரை பற்றி கவலைப்படுவேன், எனக்கு அவர் இழந்த அந்த தூக்கத்தை எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு அவ வேண்டி வரம் வாங்கி பெற்றதாக. அப்படின்னா ஊர்மிளை சீத்தை மற்றவங்க எல்லாரையும் விட ரொம்ப உயர்ந்தவள்ங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை? அதே போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிம்பாங்க. யாரை சொல்கிறாங்க? இந்த தம்பியை தான். லக்ஷ்மணம் போல ஒரு வீரமிக்க கோபமிக்க ஒரு ஆள் இருக்கும் பொழுது ராமனை போல சாந்தமாக இருக்கிறவங்களுக்கு வேறு என்ன துணை வேண்டும், வேற என்ன பலம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இப்போ சாதாரணமாக அண்ணன் தம்பிகள் ரொம்ப இசைந்து, ஆனால் ஒருத்தன் கோவக்காரனாக இருக்கலாம், ஒருத்தன் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் எல்லாத்துலேயும் முடிவு எடுக்கும் பொழுது அண்ணா சொன்னால் சரி அப்படின்னு சொல்கிற தம்பி இருந்தான் ஆனால்ங்கிறது தான் நான் அழுத்தி சொல்கிறேன், ஏன்னா அது இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவங்க ராம லட்சுமணர்களை போலப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ராம வாக்குக்கு மறு வாக்கு உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கூட நம்மளுக்குள்ள யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னோம்னாக்கா, யார் நானா சொன்னேன் அப்படின்னு நம்ம மாற்றிடுவோம். ஏன்னா நம்ம எப்படி இடம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல மாற்றிடுவோம். ஆனால் ராமர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு ஒரு சொல், அந்த வில்லில் எடுக்கிறது ஒரு பானம். அது அழகாக தெலுங்குல சொல்லுவாங்க, ஒக்க பான ஒக்க மாட்ட ஒக்க பாரியா அப்படிம்பாங்க. ஏன் ராமனால் இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல முடியலன்னா, சத்தியசந்தன், உண்மையை தவிர வேற அவனோட வாயில் எதுவுமே வராது அப்படிங்கிறதுனால அவர் ஒரு சொல் சொன்னாலும் அதை அப்படியே காப்பாற்றுவார். இப்போ ராவணனை பார்த்துட்டு, அப்பா அந்த வெறுங்கையோடு இலங்கை புக்கான்னு சொன்னாரே, அதாவது வீரமும் களத்தே போட்டான், தோற்று போயிட்டான். அன்னைக்கு போரில் அவன் தோத்தான பொழுது இவரால் நிராயுத பாணியாக ஒருத்தன் நிற்கிற பொழுது அவனை அடிக்க அவருக்கு மனசு இல்லை. நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவனுக்கு அதை விட அவமானம் வேற ஒன்றுமே இல்லை. ஒரு வார்த்தை தான் சொன்னார், இன்னைக்கு சண்டை இல்லைப்பா, இன்று போய் நீ நாளைக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னுட்ட. அதுதான் அவனை ரொம்ப கொன்னதான். அவன் பானம் விட்டுருந்தா கூட எனக்கு ரோசமாக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டானேன்னு நினச்சான். ஆனால் ராமனுடைய வாக்கு சத்திய சந்தன், ஒரு வார்த்தை சொன்னால் அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான். அதே போல் சுக்ரீவன் கிட்ட சொல்கிறான், நீ சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு துணை நில்லு, உன்னோட ஆட்களெல்லாம் அனுப்பி கண்டிப்பாக நான் உன்னை வாலியை வதம் செய்து உனக்கு மணிமுடி சூட்டுவேன் அப்படின்னு சொன்ன வாக்கு. அப்போ கூட சுக்ரீவனுக்கு சந்தேகம், அனுமனுக்கு சந்தேகமே இல்லை. அப்போ கூட சுக்ரீவன், என்னடா இப்பேற்பட்ட பலசாலியை எப்படி முறியடித்து எனக்கு போய் முடிசூட்ட முடியும் அப்படின்னு நினச்சானே தவிர அந்த சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவன் ராமன். இப்போ இந்த பழமொழி இப்போதைக்கு நம்ம மனித குலத்தில் யாரோடையும் ஆஹா ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே நடத்துவாருன்னு சொல்ல முடியலை. ஏன்னா இந்த கால தேச வர்த்தமானம் சூழ்நிலைகள் நம்மளை அவ்வாறு இருக்க செய்வதில்லை, செய்ய முடிவதில்லை. அது ஒரு நல்ல எக்ஸ்கியூஸ் இல்லையா?